கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மள்கிட்ட எப்போதுமே பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். இந்த மார்வாடிகள் அப்படின்னு இருக்காங்களே, அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எப்போதுமே பணம் நிறைய அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அவங்கள்ட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்கள்ட்ட மட்டும் அப்படின்னு பார்த்தா, அவங்க எப்போதுமே அந்த பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள்லேயே தான் இருப்பாங்க. அதாவது செலவு பண்ணணும், அனாவசியமாக எந்த ஒரு செலவுமே செய்ய மாட்டாங்க. தானம் நிறைய செய்வாங்க. தானம்னா தொடர்ந்து தானம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு தானம் செய்யணும் அப்படின்னு அவங்க தானம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சாதாரணமாக ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க ஜாதியில் அந்த மார்வாடிகள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த பெரியவர்களுக்கு அந்த இடத்துலையே அவங்க மரியாதை செய்வாங்க. அது மாதிரி தானம் தர்மம் செய்வாங்க, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த ஒரு சில காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. வருஷத்தில் ஒரு முக்கியமான நாள் ஒன்று இருக்குது. அந்த நாளில் அவங்க அந்த செல்வம் சேர்றதுக்கு உள்ள அந்த பூஜை முறையை செய்வாங்க. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, தீபாவளிக்கு முதல் நாள் அந்த ஒரு பூஜையை செய்வாங்க. லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்ட்டு அந்த தீபாவளிக்கு முதல் நாள் அந்த பூஜை செய்வாங்க. அந்த பூஜையில் பார்த்தா நிறைய பணம், வீடு முழுக்க நிறைய பணமாக வச்சுருப்பாங்க. நிறைய வீடு ஃபுல்லாகவே பணமாக இறச்சி வச்சுருப்பாங்க. அந்த பூஜையில் அவங்க லக்ஷ்மி குபேர அந்த ஃபோட்டோ வச்சு அவங்க அந்த பூஜையை செய்வாங்க. நிறைய பணமாக இறச்சி வச்சு செய்வாங்க. அந்த தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் செய்கிற அந்த லக்ஷ்மி குபேர பூஜை அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கும். அது மாதிரி மறு வருஷம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்வாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த லக்ஷ்மி குபேர பூஜை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக அவங்க செய்வாங்க. அந்த ஒரு நாள் செய்கிற பூஜை அந்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு பலனை கொடுக்கும். மறுபடியும் மறு வருஷம் அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதோடு அல்லாமல் நம்ம அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா, நாம் தீபாவளி அன்னைக்கு எந்த நேரத்தில் செஞ்சால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் அந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா, அதாவது தீபாவளி அன்னைக்கு அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஒரு பலனை கொடுக்கும். நம்மளும் அதே மாதிரி நிறைய பணம் வச்சுக்கலாம். பணம்னா அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவோம் அப்படின்னு நம்ம கவலைப்படாமல், நிறைய ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் இருக்காது. எல்லாத்தையும் 1000 ரூபாய்க்கு வெறும் ஒரு ரூபா காயினாக மாற்றி வீடு முழுக்க நிறைய வச்சுக்கலாம். அப்புறம் அந்த குபேரன் குபேரன் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு காதில் விழுவாதான், திரும்பி பார்க்க மாட்டாராம். அந்த காசோட ஒளி கேட்டால் மட்டும்தான் அவர் திரும்பி பார்ப்பாராம். அதனால் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறப்ப நிறைய சில்லறை காசுகளை வச்சு குமிச்சு வச்சு அதை குமிச்சு இப்படியே செய்வாங்க. நிறைய நம்ம அந்த குபேரன் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கலாம். அந்த காசோட ஒளியை நம்ம கேட்கலாம். நான் போயிருந்திருக்கேன், அந்த ஒளியை கேட்டிருக்கேன். வியாழன்கிழமை அன்னைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த குபேரன் கோயிலில் நிறைய சில்லறை காசுகளை வச்சு அப்படியே குமிச்சு அந்த ஒளியோட சத்தம் அந்த குபேரனுக்கு கேட்குற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாமளும் அந்த சில்லறை காசுகளை குமிச்சு வச்சு அந்த ஒளி கேட்குற அளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம பயன்படுத்துகிற படி இருக்குல்ல, அந்த படியில் நிறைய சில்லறை காசுகள் நிறைய குமிச்சு வச்சு கீழே அப்படியே இறஞ்சி கொடுக்குற அளவுக்கு வச்சு அந்த படியை அப்படியே படியில் உள்ள காசை கொட்டி அள்ளி அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அந்த காசோடைய ஒளி கேட்டுச்சுன்னா குபேரன் நம்மளை திரும்பி பார்ப்பார். அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு செய்கிற அந்த பூஜை ஒரு வருஷத்துக்கு அந்த பலனை கொடுக்கும். அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம அந்த பூஜை முறையை செய்யணும் அப்படின்னா, தசமி திதியில் வளர்பிறை தசமி திதியில் மாலை 6 மணிக்கு மேலே நம்ம இந்த பூஜையை மாதமே வர வளர்பிறை தசமி திதியில் இந்த பூஜையை நாம் செய்யலாம். அப்புறம் இந்த பலம்புரி சங்கு அப்படின்னு கிடைக்கும். கடல் உள்ள அந்த நம்ம திருத்தலங்களுக்கு போனோம் அப்படின்னா அந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது அந்த கடைகளில் இருக்கும்.
அந்த வலம்புரி சங்கை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம பணத்தை வச்சோம் அப்படின்னா அந்த பணம், அதாவது பணம்னு இல்லை, அந்த வலம்புரி சங்கில் நம்ம எதை வைக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வலம்புரி சங்கை வாங்கி அதுக்குள்ளே பணம், அரிசி, மங்கள பொருள்கள், அதாவது மஞ்சள், குங்குமம், அது மாதிரியான பொருள்களையெல்லாம் அந்த வலம்புரி சிலங்க வச்சோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு அதில் என்ன வைக்கிறோமோ அது எல்லாமே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம பணத்தை வச்சோம் அப்படின்னா பணம் பல்மடங்காக பெருகும். அப்புறம் வந்து அந்த வலம்புரி சங்கில் நகையும் வைக்கலாம். நகையை வச்சாலும் அது வந்து பன்மடங்காக பெருகும். இந்த ஒரு வழிமுறைகளையெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பணமோ நகையோ பெருகிறது கண்கூடாக தெரியும். இந்த பூஜை முறை, இந்த வலம்புரி சங்கில் இது எல்லாமே பொருட்களை வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே வச்சோம் அப்படின்னா பணம் பன்மடங்காக பெருகிறது நம்மளுக்கு கண்கூடாக தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வலம்புரி சங்கை வாரம் அதில் உள்ள அரிசி எடுத்து காக்கை குருவிகளுக்கெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு தானமாக இருக்கும். அந்த மாதிரி காக்கை குருவிகளுக்கு போட்டுட்டு வாரம் அதையெல்லாம் மாற்றி அந்த மங்கள பொருள்கள் வச்சுட்டு பணம் மாற்றி வச்சுட்டு இதெல்லாமே செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் பெருகிறது நம்மளுக்கு கண் கூடாவே தெரியும். இந்த பூஜை முறைகள், வலம்புரி சங்கு பூஜை முறைகள் இது எல்லாமே செஞ்சு பாருங்கள். பணம் பன்மடங்கு பெருகும், செல்வ செழிப்போடு வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.